Students, இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னா arithmetic progression அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ arithmetic progression அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் a type of a sequence. இது ஒரு சீக்வன்ஸாக நம்ம சீக்வன்ஸுன்றதை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா arithmetic progression. arithmetic progression அப்படின்றது என்னென்னா ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஏடி இந்த ரெண்டு நம்பர்ஸுமே நம்ம என்ன நம்பர் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்க போகிறோம். இந்த ரியல் நம்பர்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஃபார்மில் நம்ம வந்து எழுத போகிறோம். அதாவது எப்படி ஃபார்ம்னா இதுதான் ஏ ப்ளஸ் டி, சரிங்களா? இதோட ஏ ப்ளஸ் டி. அதுக்கடுத்த மாதிரி இன்னொரு முறை நான் ஆட் பண்ணுறேன். அப்போ நடுவில் எனக்கு 2D. ஸோ இதோட டி மறுபடியும் ஆட் பண்ணிட்டு போகிறேன். அப்போ வந்து ஏ ப்ளஸ் என்ன ஆகிடும்னா 3D. இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா ஷார்ட் ஃபார்மாக அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனை ஏபி அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுவோம். அதாவது ஒரு சீக்வன்ஸில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டு கன்சிக்யூட்டிவாக இருக்கக்கூடிய ரெண்டு எலமெண்ட்டுக்கு, சரிங்களா? கன்சிக்யூட்டிவாக இருக்கக்கூடிய ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது பேர் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது சாதாரணமாக இது எப்படி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ 3 and 4 அப்படின்னு ரெண்டு ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க 3. இப்போ இந்த 3யோட இந்த 4 ஆட் பண்ணிக்கோங்க. 3 + 4 என்னாச்சு உங்களுக்கு 7. இந்த 7ஓட மறுபடியும் அந்த 4, சரிங்களா? இது வந்து ஃபிக்ஸடு இல்லைங்களா? அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஃபஸ்ட் டேர்மோட இந்த 4 நம்ம என்ன பண்ணிட்டே போகிறோம்னா ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோம், சரிங்களா? இப்போ 7 + 4 என்னாச்சு உங்களுக்கு 11. 11 + 4 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15. 15 + 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19. 19 + 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23. அதுக்கடுத்தது 27 அப்படி உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்கும் போய்கிட்டே இருக்கும். இதில் எந்த 2 நம்பர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரியே, சரிங்களா? எந்த 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதனுடைய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும், சரிங்களா? அப்போ எந்த ஒரு கன்சிக்யூட்டிவ் 2 நம்பர்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் சேமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்றத நம்ம சொல்லலாம், சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா இதில் இருக்கக்கூடிய ஏ அண்ட் டி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும்னா இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் ஏ அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம்னா T1, சரிங்களா? அந்த டின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இல்லைங்களா? ஆனால் இந்த சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குன்னா காமன் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதாவது எந்த 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் காமனாக இருக்கும். ஸோ இப்போ டின்றது எப்படி நம்ம எவலுவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா T2 - T1. இது நாட் ஓன்லி T2 - T1, ஸோ இது T3 - T2. இது என்னாகிட்டே இருக்கும், அப்படியே நம்மளுக்கு என்னாகிட்டே இருக்கணும் போய்கிட்டே இருக்கும், சரிங்களா? அதாவது எப்படின்னா Tn - Tn - 1, சரிங்களா? அப்போ எந்த நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து காமனாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இது வந்து, சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது இதில் இம்பார்ட்டண்ட்டான நம்ம வந்து ஃபார்முலாஸ் வந்து பார்க்குறோம், சரிங்களா? இதில் என்ன ஃபார்முலாஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஜென்ரல் டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது எப்படி சொல்லுவோம்னா டிஸ்கிரைப் பண்ணோம்னா Tn அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Tn எப்படி எழுதலாம் A + n - 1 × D அப்படின்றது நமக்கு சொல்ல போகிறோம். ஸோ நம்ம வந்து ஜென்ரல் டேர்முக்கு, அதாவது இத்தனாவது டேர்ம் ஜென்ரல் டேர்ம் சொல்லுவோம். இது எப்படி சொல்லுவோம்னா nth டேர்முக்கான ஃபார்முலா, சரிங்களா? nth டேர்முக்கு வேணும்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு ஏபி. அப்போ எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்றது கவுண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா என்னென்னா n = L - A/D + 1. இதில் நம்மளுக்கு Lன்ற என்னன்னு தெரியணும். L அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேர்ம், A அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம், D அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் டிஃப்ரென்ஸ், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம் கண்டுபிடிக்கிறது. சம் ஆஃப் ஏபி ஃபார் n டேர்ம்ஸ். அப்போ n டேர்ம்ஸ்க்கு உண்டான சம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இதில் நமக்கு 2 ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Sn = n/2 × A + L.
இதில் என்னன்றது நம்மளுக்கு தெரியும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு. ஏன்றது ஃபஸ்ட் டேர்மு, எல்ன்றது நம்மளுக்கு பார்த்த மாதிரி லாஸ்ட் டேர்ம். ஸோ ஏ வந்து ஃபஸ்ட் டேர்ம், எல் வந்து லாஸ்ட் டேர்ம். செகண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Sn இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் இந்த எல்லுக்கு இல்லைங்களா, எல்லுக்கு தான் நம்ம ஃபார்முலா, அதாவது டிஎன் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். டிஎனுக்கு என்ன ஃபார்முலா நம்ம மேலே பார்த்தீங்களா, ஏ ப்ளஸ் n - 1 இன்ட்டு டி. சரிங்களா, இந்த இடத்துல நம்மளுக்கு டிஎன்னு நம்ம சொல்லலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேர்மாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏ ப்ளஸ் n - 1 இன்ட்டு டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஃபார்மும் ஒன்று தான். இது ரெண்டும் சிம்பிளை பண்ணி இதிலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிச்சினா உங்களுக்கு டேரெக்டாக இந்த ஃபார்மில் கிடச்சிரும். சரிங்களா, அப்போ டிஎன் இஸ் ஈக்குவல் டு எல்ன்றது உங்களுக்கு வந்து ஓகே. அதாவது எல் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n - 1 இன்ட்டு டியா, இதில் என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ஸ்டெப் வந்துடும். ஸோ இதில் ஏ ப்ளஸ் எல் தான், அது பதில் டிஎன் தான். இந்த டிஎன் பதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது we have the formula 2a plus n minus 1 into d. இது நம்மளுக்கு என்னன்னா Snக்கான ஃபார்முலா. சரிங்களா, இப்போ இதில் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ஏபி சீக்வன்சஸ் எடுத்துக்குவோம். அதாவது ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் எடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் 1 3 5 7 9 11 13 15 இந்த மாதிரி போயிட்டுருக்கக்கூடிய ஒரு ஏபி எடுத்துக்கிறேன். இந்த ஏபியில் ஒரு பர்டிகுலர் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்களேன், வித் ஆல் த டேர்ம்ஸோட ஆட் பண்ணாலும் அது என்ன ஆகும், ஒரு நியூ ஏபியை கன்வெர்ட் ஆகிடும். இல்லை ஒரு பர்டிகுலர் நம்பரால் சப்ராக்ட் பண்ணுறீங்க ஃபார் ஆல் டேர்ம்ஸ் அப்படின்னு சொன்னால் அது இன்னொரு என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஏபியாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்துலேயும் +2 நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். இது 2 ஆட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா 3 5 7 9 எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 11, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 13, அதுக்கடுத்து 15 ஆகிட்டே இருக்குன்னா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அப்போது இதில் எடுத்திங்கன்னா கூட இதுவும் எனக்கு ஆக்சுவலாக இது எனக்கு ஏபின்னு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ இது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இதுவும் எனக்கு ஏபி. ஏன்னா எந்த காமன் டிஃப்ரென்ஸ் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும்தான் மாறி இருக்குது. அப்போ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஏபியை வந்து கன்வெர்ட் ஆகுது. சப்போஸ் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதிலிருந்து நான் ஒரு -5 நான் மைனஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா, ஸோ இதில் 5 மைனஸ் பண்ணுவேன் எனக்கு என்ன ஆகிடும்னா -4. இதில் -5 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு -2, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 0, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2, அதுக்கடுத்தது நம்மளுக்கு வந்து 4, அதுக்கடுத்தது 6, அதுக்கடுத்து வந்து 8, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10 இதுவும் போயிட்டு இருக்கும். அப்போ இதுவும் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஏபியை ஃபார்ம் பண்ணோம். சரிங்களா, இதில் காமன் டிஃப்ரென்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா 2 2 2 தான் கிடைக்கும். இதில் காமன் டிஃப்ரென்ஸ் என்ன ஆகிடுச்சு எனக்கு 2, இதில் காமன் டிஃப்ரென்ஸ் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2, இதில் காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருந்தால் அது என்னவோ கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் ஏபி. அப்போது ஒரு ஏபின்ற ஒரு சீக்வன்ஸில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் நம்பரை ப்ளஸ் பண்ணாலோ இல்லை ஒரு பர்டிகுலர் நம்பரை மைனஸ் பண்ணாலோ கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் சீக்வன்ஸும் கண்டிப்பாக அது ஏபியில் தான் இருக்கும் அப்படின்றது இது ஒரு ரிசல்ட்டு. சரி, இப்போ நம்ம ப்ளஸ் பண்ணோம், தென் சப்ராக்ட் பண்ணிட்டோம், மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ மல்டிபிள் பை 3 நம்ம போட்டு பார்ப்போம். ஸோ மல்டிபிள் பை 3 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 1s are 3, 3 3s are 9, 3 5s are 15, 3 7s are 21. ஓகேங்களா, அதுக்கடுத்து 3 9s are 27. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33, 13 3s are உங்களுக்கு 39. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45. இப்படியே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுவும் கண்டிப்பாக இன்றைக்கி ஏபியில் இருக்குது. அப்போது ஒரு பர்டிகுலர் நம்பரால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தா டெஃபினட்டாக அது எனக்கு எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ஏபியில் இருக்குது அப்படின்ற நம்ம சொல்லிட்டு போயிடலாம். இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 9 3 போச்சுன்னா 6. இன்னொரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 50ல் 9 போனாலும் 6, இது 21ல் 15 போனாலும் 6, 27ல் 21 போனாலும் 6. அப்போ இதோடைய காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆக தான் இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏபியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஏபி தானே, இந்த ஏபி நான் என்ன பண்ணுறேன்னா 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆல் த டேர்ம்ஸ். இப்போ இது வந்து 3ஆல் தான் டிவைட் ஆகும். 3ஆல் டிவைட் பண்ணால் மறுபடியும் இதுக்கு ஏபியை கன்வெர்ட் ஆகிடும். அது ஒரு விஷயம். இப்போ இந்த டேர்மை நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீக்வன்சஸ். அப்போ எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -2 -1 0 1 2 3 4 5. ஏன்னா -4 2ஆல் டிவைட் பண்ணால் -2 கிடைக்கும், -2 2ஆல் டிவைட் பண்ணால் -1 கிடைக்கும், 0 2ஆல் டிவைட் பண்ணால் 0 கிடைக்கும், 2ஆல் டிவைட் பண்ணால் 1, 4 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 2, 6 2ஆல் டிவைட் பண்ணால் 3, 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4, 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5. அப்போது இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய
நியூ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். எப்படின்னு பாருங்கள். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக T2 மைனஸ் T1 இதனோட டிஃப்ரென்ஸ். அப்படின்னா உங்களுக்கு -1 மைனஸ் ஆஃப் -2 தட் இஸ் -1 + 2 தட் இஸ் ஈக்குவல் டு ஆகிடுச்சு அப்படின்னா 1 அப்படி கிடச்சிருச்சு. அப்போ இதில் எப்படின்னா 5ல் 4 போனால் 1, 4ல் 3 போனால் 1, 3ல் 2 போனால் 1, 2ல் 1 போனால் 1, 1ல் 0 போனால் நம்மளுக்கு 1 தான். 0ல் -1னா 1. ஸோ அப்போ இதுவும் எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஏபி. அப்போ ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லனா, ஒரு ஏபி சீக்வன்ஸை நீங்கள் ப்ளஸ் பண்ணாலும் ஒரு காமன் நம்பரால், என்னது ஒரு காமன் நம்பரால் நீங்கள் ப்ளஸ் பண்ணாலும் அது ஏபியாக இருக்கும். அதே நீங்கள் மைனஸ் பண்ணாலும் அது ஏபியாக இருக்கும். இதை மல்டிப்ளை பண்ணாலும் அது உங்களுக்கு ஏபியாக இருக்கும். டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு இது ஏபியாக இருக்கும். ஸோ அப்போது உங்களுக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் எடுத்துக்கிட்டு ஒரு காமன் நம்பரால் நீங்கள் ஆடு, சப்ராக்ட், மல்டிபிள், டிவைடு நீங்கள் என்னென்னாலும் பண்ணலாம். இது ரிசல்ட். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்சிக்யூட்டிவ் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். கன்சிக்யூட்டிவ் 3 நம்பர்ஸ். இப்போது இது ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸில் கன்சிக்யூட்டிவ் அப்படின்னா ஃபார்ம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஜென்ரல் ஃபார்ம் ஆல்ரெடி பார்த்தோம். a + d, a + 2d, இங்கே a + 3d, a + 4d இப்படியே போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஏவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதான் ஃபஸ்ட் டேர்ம். இந்த சைடு போச்சா உங்களுக்கு அதே டியை சப்ராக்ட் பண்ணிட்டு போவீங்க. a - d, a - 2d, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா a - 3d, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா a - 4d. ஸோ என்ன ஆகிட்டே இருக்கும், அப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போது எனக்கு கன்சிக்யூட்டிவ் 3 நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் எனக்கு என்ன வேணும், 3 நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா நான் எதை சூஸ் பண்ணணும்னா இந்த 3 நம்பர் சூஸ் பண்ணணும். அப்போ a - d, a + d கன்சிக்யூட்டிவாக இருக்கக்கூடிய 3 நம்பர்ஸ். இதே எனக்கு கன்சிக்யூட்டிவாக இருக்கக்கூடிய 4 நம்பர்ஸ் நான் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 4 நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே a - 3d இருக்கா, இந்த a - 1 விட்டு ஒன்றுங்க, a - 3d. சரிங்களா? a - d, a + d, a + 3d. ஸோ a - 3d, a - d, a + d, a + 3d. இப்படி நீங்கள் கன்சிக்யூட்டிவ் எடுத்தாலும் இதுவும் கண்டிப்பாக அது ஏபியை தான் ஃபார்ம் பண்ணும். இதில் நீங்கள் காமன் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா d = da தான். இதில் காமன் டிஃப்ரென்ஸ் என்ன, d = உங்களுக்கு என்ன 2d. d ஓகே, d இந்த 2dன்றதா இது பேர் டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இங்கே சிடி எழுதிக்கோங்க. சரியா? காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2d கிடைக்கும். இதில் காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா d தான் கிடைக்கும். அப்போ இது காமன் டிஃப்ரென்ஸ் எல்லாத்துக்குமே 2d வரலாம். இது கண்டிப்பாக என்ன இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்போஸ் எனக்கு கொஸ்டின் எனக்கு 5 நம்பர்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 5 நம்பர்ஸ் கொடுத்துட்டு கொஸ்டினில் இதெல்லாம் வரும். 5 நம்பர்ஸ் கொடுத்துட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஏவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏக்கு ரைட் சைடில் இருக்க 2 நம்பர், லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 நம்பர் அதையும் நம்ம எடுத்துக்கோம். அதாவது a - 2d, a - d, a + d, a - 2d. அப்போ கன்சிக்யூட்டிவ் 5 நம்பர்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். அப்போ இது எல்லாமே சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா இந்த ஜென்ரல் ஃபார்ம் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். ஸோ இவ்வளோ தான். இது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஏபியை பற்றி கவலை இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ ஏபியில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ம். ஜென்ரல் டேர்ம் எப்படி எழுதலாம்னா tn = a + n - 1 × d, தட் இஸ் l = a + n - 1 × d அப்படின்னு நம்ம சொல்லலாம். tn தான் இங்கே எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். இந்த எல்லிருந்து n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு இந்த ஃபார்ம்லாம் மறந்துச்சு, நான் இதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் தாராளமாக சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ தாராளமாக சப்ஸ்டிட் பண்ணால் tnன்றது என்னன்றதை லாஸ்ட் டேர்மாக எனக்கு கன்சிடர் பண்ணணும். அதுக்காக தான் உங்களுக்கு 2 ஃபார்ம்லாம் நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது we have the formula, மெயின் ஃபார்முலா இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா எப்போ அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் டேர்ம் கொடுக்கலன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது 2 ஃபார்முலா தான் நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். தேங்க்யூ.